உடி டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று விஷ்ணு சஹஸ்ரநாமா சீரீஸ்ல அடுத்த எபிசோட்ல புனர்பூச நட்சத்திரத்தினுடைய 4 ஸ்லோகங்களை நாம் இன்று கற்றுக்கொள்வோம். ஆவர்த்தனோ நிவருத்தாத்மா சம்வருத சம்பிரமர்தனஹ அஹ சம்வர்த்தகோ வன்னி அந்நிலோ தரணீதரஹ சுப்ரசாத பிரசன்னாத்மா विश्वसृग्विश्वभुग्विभुः सत्कर्ता सत्कृतः साधुः जन्नुर्नारायणो नरः असंख्येयो प्रमेयात्मा विशिष्टः शिष्टकृच्छुचिः सिद्धार्थः सिद्धसङ्कल्प सिद्धिदः सिद्धिसाधनः वृषा हि वृषभो विष्णुर्वृषपर्वा वृषोदरः वर्धनो वर्धमानश्च விவிக்த ஸ்ருதி சாகரஹ. இன்றைய தினம் இருக்கும் இந்த ஸ்லோகங்கள் சிறிது கொஞ்சம் கடினமாக இருப்பது போல இருக்கும். ஏன்னா பல வார்த்தைகள் சேர்த்தா போல உச்சாரணை பண்ற மாதிரி இருக்கு. ஆகையால இதை எப்படி நம்ம பிரித்து படிப்பது அப்புறம் கற்றுக்கலாம். இப்போ நான் மெதுவா பிரித்து படிக்கிறேன். இதே மாதிரி நீங்க புஸ்தகம் திறந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆவர்த்தனோ निवृत्तात्मा संवृत संप्रमर्दनः अहः संवर्तको वह्निः अनिलो धरणीधरः सुप्रसादः प्रसन्नात्मा विश्वसृग्विश्वभुग्विभुः सत्कर्ता सत्कृतः साधुः जन्नुर्नारायणो नरः असंख्येयो प्रमेयात्मा विशिष्ट शिष्ट कृच्छुचिः सिद्धार्थः सिद्धसङ्कल्पः सिद्धिदः सिद्धिसाधनः वृषा हि वृषभो विष्णुः वृषपर्वा वृषोदरः वर्धनो वर्धमानश्च विविक्त ஸ்ருதிசாகரஹ. இது இந்த 4 ஸ்லோகங்களும் புனர்பூசம் மற்றும் மடுவில் புனர்வசு என்றும் இந்த நட்சத்திரத்தை அழைப்பார்கள். இந்த நட்சத்திரத்துக்குரிய நபர்கள் இந்த 4 ஸ்லோகமாவது தினமும் படிப்பது அல்லது லகு விதமாக ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே இந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து தினமும் பாராயணம் செய்வதால் சஹஸ்ரநாமம் முழுமையாக செய்த பலனும் பெற்று தாங்கள் சிறப்போடு வாழும்படி பகவானை வேண்டிக் கொள்கிறேன். கண்டிப்பாக தினமும் முயற்சி செய்யுங்கள். பூரணமாக பாராயணம் செய்ய முயற்சியுங்கள். அப்படி முடியவில்லை என்றால் உங்களுக்குரிய இந்த 4 ஸ்லோகங்களை படித்து மேற்கூறிய ஸ்ரீராம ராம என்ற ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் செய்வதால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சம்பூர்ணமாக பாராயணம் செய்த பலன் தங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பர் வேணுகோபால். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.